ஏழாவது ஊதியக்குழு ஒருபுறம் 8வது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பாக சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது. எனினும் ஊழியர் சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் இதற்காக தொடர்ந்து போராடி வருவதால் இதில் இன்னும் சிறு நம்பிக்கையும் உள்ளது. அடுத்ததாக 1 கோடிக்கும் அதிகமான மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 18 மாத டிஏ அரியர் தொகையில் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றனர். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள டிஏ அரியரை அரசு விரைவில் வெளியிடும் என்றும் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட உள்ள 2025-26 பட்ஜெட்டில் நிலுவையில் உள்ள டிஏ அரியர் தொகை குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் ஊழியர்கள் நம்புகின்றனர். பிப்ரவரி 1, 2025 அன்று மோடி அரசாங்கம் அதன் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். இந்த பட்ஜெட்டில் அனைத்து பிரிவினருக்கும் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஜூலை 2020 முதல் ஜனவரி 2021 வரை முடக்கப்பட்ட டிஏ அரியர் தொகை குறித்து மோடி அரசு முடிவெடுக்கும் என்றும் ஊழியர்கள் நம்புகிறார்கள். ஜேசிஎம் இணைச் செயலர் சிவகோபால் மிஸ்ரா மத்திய அரசிடம் பல முறை இதற்காக கோரிக்கை விடுத்துள்ளதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் அரசு நிலுவைத் தொகையை அளிப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என மத்திய அரசு ஊழியர்கள் நம்புகின்றனர். எனினும் இது தொடர்பாக இதுவரை அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ள இந்த விவாதங்கள் ஊழியர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. ஜேசிஎம்மின் தேசிய கவுன்சிலின் சிவகோபால் மிஸ்ரா பலவித லெவல்களில் உள்ள ஊழியர்களுக்கு 18 மாத டிஏ நிலுவைத் தொகைக்கான மொத்த தொகை எவ்வளவு இருக்கும் என லெவல் 1 ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 11,880 முதல் ரூபாய் 37,554 வரை இருக்கும். லெவல் 13 7வது சிபிசி அடிப்படை ஊதிய அளவு ரூபாய் 1,23,100 முதல் ரூபாய் 2,15,900 வரை அல்லது லெவல் 14 ஊதிய அளவு ஊழியர்களுக்கான கணக்கீட்டின்படி பணியாளர்களின் அகவிலைப்படி நிலுவைத் தொகை ரூபாய் 44,200 முதல் ரூபாய் 2,18,200 இருக்கும். ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 எனில் அவர் 3 மாதங்களுக்கான நிலுவையில் உள்ள டிஏ பாக்கியாக ரூபாய் 11,880 பெறக்கூடும். ஊழியரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 56,000 எனில் அவருக்கு 3 மாத நிலுவைத் தொகையாக ரூபாய் 37,554 வழங்கப்பட வேண்டும். லெவல் 13 7வது சிபிசி அடிப்படை ஊதிய அளவு ரூபாய் 1,23,100 முதல் ரூபாய் 2,15,900. லெவல் 14க்கு பே ஸ்கேல் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 1,44,200 முதல் ரூபாய் 2,18,200 வரை கிடைக்கும். தற்போது 18 மாத டிஏ அரியர் குறித்து இந்த பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதற்கு அரசு ஒப்புதல் அளித்தால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.